தாமதிக்கப்பட்ட மன்னிப்பு. ஒரு மலை கிராமத்தில் மிகவும் கண்டிப்பான தந்தை ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன். மகனுக்கு எப்போது தவறு செய்தாலும் தந்தை மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவார். சில சமயங்களில் அவர் மிகவும் கோபத்தில் பேசுவது மகனின் மனதை புண்படுத்தியது. ஒரு நாள் மகன் மிகவும் வருத்தமடைந்தான். தந்தையின் கடினமான வார்த்தைகளால் அவனுக்கு ஏற்பட்ட வலியை அவர் ஒருபோதும் புரிந்து கொள்வதில்லை என்று நினைத்தான். அவன் தனது நண்பனிடம் சென்று தந்தையை பற்றி முறையிட்டான். அவன் நண்பன் அவனுக்கு ஒரு யோசனையை சொன்னான். உன் தந்தை உன்னை காயப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் நீ ஒரு பெரிய பலகையை எடுத்து அதில் ஒரு ஆணியை அடி. பிறகு அந்த ஆணியை அவர் மன்னிப்பு கேட்கும் பொழுது பிடுங்கிவிடு. அதன் மூலம் உன்னுடைய வலி எவ்வளவு என்பதை அவர் புரிந்து கொள்வார். மகன் இந்த யோசனை தனக்கு சரியான ஆறுதலை தரும் என்று நம்பினான். அவன் ஒரு பலகையையும் சுத்தியலையும் கொண்டு வந்தான். அடுத்த சில வாரங்களுக்கு தந்தையின் ஒவ்வொரு கடுஞ்சொல்லுக்கும் ஒரு ஆணி பலகையில் அடிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு அந்த பலகை முழுவதும் ஆணிகள் நிறைந்தன. அது தந்தையின் கோபத்தின் மற்றும் மகனின் மனக்காயத்தின் சின்னமாக மாறியது. ஆணிகள் நிறைந்த பலகையை பார்த்த மகன் தன் தந்தை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறார் என்று உணர்ந்து வருத்தப்பட்டான். இளைஞன் அதை பற்றி தன் தந்தையிடம் பேசினான். மனம் திருந்திய தந்தை தனது மகனின் மனதை காயப்படுத்தியதற்காக மிகவும் வருந்தினார். அவர் மகனிடம் சென்று கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டார். அடுத்த சில நாட்களில் தந்தை தன் மகனிடம் அன்பாக ஆதரவாகவும் பேசத் தொடங்கினார். மகிழ்ச்சி அடைந்த மகன் தந்தை மன்னிப்பு கேட்ட ஒவ்வொரு முறையும் பலகையில் இருந்து ஒரு ஆணியை அகற்றினான். இறுதியில் பலகையில் இருந்த அனைத்து ஆணிகளும் அகற்றப்பட்டு விட்டன. மகன் அந்த வெற்று பலகையை தன் தந்தையிடம் காட்டினான். பாருங்கள் அப்பா, நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது என் மனம் சரியாகிறது. இப்போது ஒரு ஆணியும் இல்லை என்றான். தந்தை அந்த பலகையை கையில் எடுத்தார். அதில் இருந்த ஆழமான ஆணிக்காயத்தின் துளைகளை காட்டினார். மகனே, இந்த ஆணிகள் அகற்றப்பட்டு விட்டன. நீ என்னை மன்னித்து விட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ பார், இந்த பலகையில் இருந்து ஆணிகள் அகற்றப்பட்டாலும் அவற்றின் ஆழமான துளைகள் அப்படியே இருக்கின்றன. ஆணிகள் நீங்கிய பிறகு அதன் தழும்புகள் நீங்கவில்லை. அதே போலதான் நான் கோபத்தில் பேசிய வார்த்தைகளும் என் வார்த்தைகள் எவ்வளவு வலிமையானவை என்பதை நீ இப்போது உணர்ந்து பார். நீ என்னை மன்னித்து விட்டாலும் என் வார்த்தைகள் உன் மனதில் ஏற்படுத்திய காயங்கள் அவ்வளவு எளிதில் நீங்காது. மகனுக்கு தன் தந்தையின் அறிவுரை இப்போதுதான் முழுமையாக புரிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து கொண்டனர். இந்த கதையின் நீதி, கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் ஆணி போல ஆழமான காயங்களை உருவாக்கும். மன்னிப்பு கிடைத்து ஆணி நீக்கப்பட்டாலும் மனதின் சுவற்றில் அந்த தழும்புகள் நிரந்தரமாகவே இருக்கும். எனவே பேசுவதற்கு முன் சிந்தித்து வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும்.